நம்ம ஹோம்மேட் ஹெல்த்தி மிக்ஸ் சேனல்ல இன்னைக்கு மலாய் சிக்கன் கோஃப்தா கிரேவி எப்படி செய்யறதுன்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அதுக்காக 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பல்ஸ் மோட்ல போட்டு வேற ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன். அதே பவுல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன், சில்லி ஃபிளேக்ஸ் ஒரு டீஸ்பூன், சின்ன சைஸ் வெங்காயம் பொடிசா கட் பண்ணது அதையும் இதுலயே சேர்த்துக்கிறேன். சீரக பொடி ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், மிளகு பொடி ஒரு டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகாவை பொடிசா கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா நீங்க அதை சேர்த்துக்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. தேவைக்கு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம், 4 பிரெட் எடுத்து இதை நல்லா பொடி பண்ணி அதையும் இதுலயே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன பால்ஸ் பண்ணி இதை தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். இந்த பேன் சூடானதும் அதுல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் சூடானதும் பெரிய வெங்காயமா 2 எடுத்திருக்கேன். அதை திக்கா கட் பண்ணி இதுலயே சேர்த்துக்கிறேன். கூடவே 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன். இது வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் தர்பூசணி விதை, ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி அதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. வேற ஒரு பிளேட்ல ஆற வைக்கிறதுக்காக இதை வச்சுக்கிறேன். இதை நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி தனியா எடுக்கிறதுக்காக. இப்போ அதே பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம பால்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத இந்த எண்ணெயில சேர்த்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பால்ஸ்லாம் கருகக்கூடாது. பொறுமையா இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை நான் 2 வாட்டியா போட்டு வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை வேற ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்துக்கிறேன். இப்போ அதே பேன்ல எண்ணெய் அதிகமா இருந்தா நீங்க அதுல இருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருங்க. இல்ல கரெக்டா இருக்குன்னா அப்படியே விட்டுருங்க. அதே எண்ணெயில 3 ஏலக்காய் சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன். இது வதங்கினதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற விழுத இதுலயே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதுல 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் சீரக பொடி, தேவைக்கு உப்பு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிச்சதும் தயிர் 1 டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ் கிரீம் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா கலந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பால்ஸை இதுலயே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா திரும்பவும் கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டதும் கஸ்தூரி மேத்தியை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே லிட்டை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வேற ஒரு பவுல்ல மாத்தி காட்டுறேன். பாருங்க, அதுல லைட்டா 1 ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீமை சேர்த்துட்டு இதை நீங்க சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.